பாரதியாரோட ஒரு சில வேடிக்கை கதைகளை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, ஆனைக்கால் உதை அப்படின்ட்டு ஒரு கதை. அதை படிக்கலாம் இன்றைக்கி. ஒரு ஊரில் ஆனைக்கால் வியாதி கொண்ட ஒருவன் பழக்கடை வைத்திருந்தான். அந்த தெருவின் வழியாக சில பிள்ளைகள் அடிக்கடி போவதுண்டு. போகும்போதெல்லாம் அவர்களுக்கு அந்த பழங்களில் சிலவற்றை எடுத்து கொண்டு போக வேண்டும் என்றே விருப்பம் உண்டாயிற்று. கிட்ட போனால் ஆனைக்கால்காரன் தனது பிரம்மாண்ட காலை காட்டி, பயல்களே, கூடையில் கை வைத்தால் உதைப்பேன், ஜாக்கிரதை என்பான். சாதாரண காலால் அடித்தால் கூட எவ்வளவோ நோகிறதோ, இந்த ஆனைக்கால் அடிப்பட்டால் நாம் செத்தே போவோம் என்று பயந்து பிள்ளைகள் ஓடிவிடுவார்கள். இப்படி இருக்கையில் ஒரு நாள் கடைக்காரன் பராக்காக இருக்கும் சமயம் பார்த்து ஒரு பையன் மெல்ல போய் கூடையிலிருந்து ஒரு பழத்தை கையில் எடுத்தான். இதற்குள் கடைக்காரன் திரும்பி பார்த்து தனது பெரிய காலை சிரமத்துடன் தூக்கி பையனை ஒரு அடி அடித்தான். பஞ்சுத்தலையணையால் அடித்தது போல அடி மெத்தென்று விழுந்தது. பையன் கலகலவென்று சிரித்து தெருமுனிலே இருந்த தனது நண்பர்களிடம் குவி, அடே எல்லாரும் வாங்கலடா, வெறும் சதை, எலும்பில்லை என்றான். மனிதர்கள் எல்லோரும் பல விஷயங்களில் குழந்தைகளைப் போலவே காணப்படுகிறார்கள். வெறும் சதையாக இருக்கும் கஷ்டங்களை தூரத்திலிருந்து எலும்புள்ள கஷ்டங்களாக நினைத்து பிறர் அவதிப்படுவதை நாம் பார்த்ததில்லையா? நாம் அங்கனம் அவதிப்பட்டதில்லையா? இந்த ஆனைக்கால் உதை இந்த கதை பார்த்திங்கன்னா எப்படின்னா, தூரத்துலேருந்து பார்த்தா ஒரு விஷயம் எலும்பாக தெரியும், கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் அது வெறும் சதை. ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்த ஒரு ஆனைக்கால் உதை அப்படின்ற ஒரு கதையில் ரொம்ப அழகாக பாரதியார் சொல்லியிருக்காரு. ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயத்த நான் அது ரொம்ப கஷ்டம் நினச்சிட்டே இருந்தேன் ப்ரோ, கிட்ட போய் பார்த்தா ரொம்ப சப்புன்னு முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுச்சோ அதை கமெண்ட் பண்ணுங்கள்.